என் செல்ல குழந்தையே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, சில நாட்களாகவே உன்னுடைய குலதெய்வம் நீ வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கின்றாய், ஓரளவிற்கு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நல்லபடியாக வாழ்கின்றாய் என்று எண்ணிக்கொண்டு உன்னை பற்றிய கவலை இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் அவர்களை மீண்டும் உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது. அவர்களினுடைய வார்த்தைகளை நீ கேட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த அடையாளத்தை கொண்ட நபரை உடனடியாக விலக்கி வைக்க வேண்டும் என்று உன் குலதெய்வம் சொல்கின்றது. அது யார், என்ன அடையாளம், எதற்காக அவர்களை இப்பொழுது ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் இந்த பிரித்யங்கரா உன்னை தேடி வந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, குலதெய்வம் இத்தனை எளிதாக ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட மாட்டார்கள். அவர்கள் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று விலகி நின்று பார்ப்பார்கள். ஏனென்றால் எல்லோருமே அவர்கள் குலத்தை சார்ந்த பிள்ளைகள் அல்லவா? எல்லா பிள்ளைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டியதும் அவர்களுடைய கடமையல்லவா? அதனால் சற்று பொறுத்திருந்துதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையானது உன் வாழ்க்கையின் எல்லையை தாண்டி செல்லும் பொழுது, உன்னால் இனிமேல் சமாளித்து விட முடியாது என்று தெரியும் பொழுது, அந்த நேரத்தில் அவர்கள் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள். உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் நேரம் காலம் எல்லாம் பார்க்காமல் உன் அருகில் வந்து நிச்சயமாக நின்று கொண்டிருப்பார்கள். இப்பொழுதும் பல கால இடைவெளிக்கு பிறகு உன் குலதெய்வம் உன் பிரச்சனை ஒன்றை முன்னெடுத்து கொண்டு வந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி என் பிள்ளை சற்று அதிகமான கவனத்தை நீ எடுத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை சம்பந்தமானது எனும் பொழுது அதில் உனக்கிருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தீர்ந்துதான் போக வேண்டும். என் பிள்ளையே, குலதெய்வம் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு ஏற்படுகின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமான ஒருவரை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க சொல்கின்றது. இவர்களால் நீ மிக அதிக அளவில் மனமுடைந்து போய்விட்டாய். இவர்களால் மனதிற்குள் மிகுந்த வேதனையை நீ அடைந்து விட்டாய். இனி எப்படி இந்த வாழ்க்கையை நம்மால் அடுத்தது செல்ல முடியும் என்கின்ற மிகுந்த சோதனையில் உன் குலதெய்வத்தின் முன்னால் நின்று நீ கண்ணீரையும் வடித்து விட்டாய். உன்னுடைய கண்ணீரை கண்ட உன் குலதெய்வமானது மிகுந்த மனவேதனையை அடைந்தும் விட்டார்கள். எல்லோருமே நம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்களே, ஒருவர் இன்னொருவருக்கு கெடுதல் நினைக்கின்றார்களே, இவர்கள் எல்லாம் எப்படி என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்று உன் குலதெய்வம் மிகுந்த மனவேதனை அடைந்தது. என் பிள்ளையே, உன்னுடைய குலத்தில் இருக்கின்ற ஒருவரை உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்வது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதுவும் குலதெய்வத்தின் சன்னதியின் முன்னின்றே நடந்து கொண்டிருக்கின்றது. தெய்வம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு வந்துவிட்டது. நாம் எதை செய்தாலும் யாரும் இங்கே எதையும் கேட்க முடியாது என்று அவர்கள் எண்ண தொடங்கி விட்டார்கள். இந்த நேரத்தில்தான் உன் குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளாகி இப்பொழுது உன் குலதெய்வம் இந்த வாக்கினை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது உன் குலதெய்வ வாக்கு நீ முழுமையாக கேள். உன் குலதெய்வம் பேசுவதை கேட்டுவிட்ட பிறகு என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நான் உன் குலதெய்வம் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை இத்தனை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா? நீ கலங்காதே, ஒரு நாளும் கவலைப்படாதே. நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன்.
நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கவனித்து கொண்டிருக்கின்றேன். யார் யார் உனக்கு என்ன செய்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு ஒன்று என்றால் அது உனக்கு நல்ல விஷயமாக நடந்துவிடக்கூடாது என்று அங்கே கங்கணம் கட்டி திரிபவர்களையும் நான் கண்ணார கண்டுவிட்டேன். என் முன்னால் நின்று கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு சிலர் செய்கின்ற சூழ்ச்சிகளையும் நான் கண்டு கொண்டேன். எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்ட பிறகு இனிமேல் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நாம் இருக்கக்கூடாது என்று நினைக்க தொடங்கிவிட்டாய். எல்லாவற்றையும் உன் தாயானவள் நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய நான் இப்பொழுது இந்த நேரத்தில் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். எப்படி வேண்டுமானாலும் சூழ்ச்சிகளை செய்யட்டும், இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் என் சன்னதியின் முன்னாலேயே நடக்கின்றது. நான் என்ன செய்வேன், நான் எப்படி இவர்களை எந்த நேரத்தில் கவனிப்பேன் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏதோ குலதெய்வம் என்று சொல்கின்றார்கள், நாமும் வணங்கி வருகின்றோம். மற்றபடி எதையுமே நல்லபடியாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. என் பிள்ளையே, இது போன்ற வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல விஷயங்களுள் இந்த மனிதர்கள் உடன் இருந்து கொண்டே துரோகத்தை செய்கின்ற இந்த மனிதர்களையும் நீ நிச்சயமாக அடையாளம் கண்டுதான் ஆக வேண்டும். இவர்கள் என் சந்நிதியின் முன் நின்று அவர்களை உயர்வாகவும் உன்னை தாழ்வாகவும் சித்தரிக்கின்றார்கள். அவர்களை மீறி உனக்கு எதுவும் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எப்படி தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்கள். எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியது. இது போன்ற மனிதர்களினுடைய யுக்தியினால் உன் வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களின் யுக்திகள் என்னவாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாய்? பொய்தான். எல்லா இடத்திலும் பொய்யாக மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பது. இப்படி இதனை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பாயானால் முதலில் அவர்கள் சொல்லும் பொழுது அது ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை அழுத்தி அழுத்தி சொல்லும் பொழுது கேட்பவர்களுக்கு கூட அதை நம்ப வேண்டும் என்று தோன்றிவிடும். இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் இப்படி உன் வாழ்க்கையில் பல கெடுதல்களை செய்ய நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இவர்களை உடனடியாக உன் வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கிவிட வேண்டும். இது போன்ற மனிதர்கள் பொய்யை மட்டுமே தன்னுடைய ஒரே ஆயுதமாக கொண்டு அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்துகின்ற எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளை நீ வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும். உன் குலதெய்வம் நான் ஒருபொழுதும் இவர்களை கண்டுகொள்வதில்லை. குலதெய்வத்தினுடைய வாக்கு ஒரு நாளும் இவர்களுக்கு கிடைத்து விடுவதும் இல்லை. அதனால் இவர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் உனக்கு கிடையாது. என் பிள்ளையே, இந்த குலதெய்வம் நான் சொல்கின்ற வாக்கின்படி இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்து விடு. எந்த காரணத்திற்காகவும் மீண்டும் இவர்களோடு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ ஒருபொழுதும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாயல்லவா? இது போன்று பொய்களை புரட்டி உன் வாழ்க்கையை நடுத்தெருவிற்கு கொண்டு வர நினைக்கும் இந்த மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிடு. உன்னுடைய குடும்ப விஷயங்களில் சம்பந்தமே இல்லாத மூன்றாவது நபராக இவர்கள் தலையிடுவார்கள். ஏனென்றால் அங்கே நிம்மதியை கெடுத்து குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் என்பது மட்டும்தானே இவர்களினுடைய ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் பிள்ளை, நீ எதை பற்றியும் கருத்து சொல்லாமல், யாரை பற்றியும் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை மட்டுமே நீ சரியாக நோக்கி ஒவ்வொரு முறையும் பயணித்து கொண்டே இரு. நீ இந்த வாழ்க்கையில் கேட்டதை உனக்கு கொடுக்க வேண்டியது இந்த பிரத்யங்கரா என்னுடைய பொறுப்பு என்பதனை மட்டும் மறந்து விடாதே.
எக்காரணம் கொண்டும் இவர்களை எல்லாம் அருகில் மட்டும் சேர்த்து விடாதே. மீண்டும் காயப்படுத்தப்படுவாய் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.